everyone, welcome to VALIMAI AS Academy. நம்ம அகாடமியில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபருக்கான கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. நீங்கள் சேரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் ஃபேக்ட்ரிஸ் ஆக்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம். இந்த வீடியோவில் அதோட கண்டினியூவேஷன் பார்ப்போம். செக்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா தொழிலாளினா யாரு அப்படின்றதுக்கான டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நடக்குதுன்னா அதுக்கு தேவையான வேலை செய்கிறாங்கல்ல அவங்க எல்லாருமே தொழிலாளி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த மிலிட்ரியில் வேலை பார்க்குறாங்கல்ல அவங்க இந்த தொழிலாளிங்கிறதுக்குள்ள வரமாட்டாங்க. மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் வேலை பண்ணலை, ஆனால் அந்த மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்டை வேற ஒரு இடத்துக்கு அனுப்புறது, வேற ஒரு இடத்துக்கு பார்ட் பண்ணி கொடுக்கறது, இவங்களுமே வந்துட்டு அந்த தொழிலாளிங்கிறதுக்குள்ள வரமாட்டாங்க. சரி, அப்போ யார் தான் வருவா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு பேப்பர் இண்டஸ்ட்ரி இருக்குது. அந்த பேப்பர் இண்டஸ்ட்ரியில் பேப்பர் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல இருக்கிற எல்லாருமே தொழிலாளி அப்படின்றதுக்குள்ளே வருவாங்க. ஆனால் இந்த பேப்பரை எது தேவை இருக்கிறது எது தேவையில்லாததுன்னு பிரித்து அதை எடை போட்டு அங்கே வேலை பார்க்குறவங்களோட அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அவங்க யாராவது லீவ் போட்டால் அவங்களுக்கு பதிலாக வேலை பார்க்குறாங்க ஒருத்தவங்க அப்படின்னா இவங்களும் தொழிலாளி அப்படின்றதுக்குள்ளே வருவாங்க. நியூ தாஜ்மஹால் கெஃபே விசஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ். இந்த கேஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் அந்த பெஞ்ச்லாம் வந்து க்ளீன் பண்ணுறாங்கல்ல அவங்க வந்து தொழிலாளர்களாக கருத முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் தொழிலாளர்களாக கருதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, இல்லை அதோட மேனுஃபேக்சரிங்க்கு தேவையான மிகவும் முக்கியமான ஒரு பார்ட்டில் தொடர்பில் இருக்கிறவங்க. அதாவது இப்போ சோப் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா சோப் மேனுஃபேக்சர் பண்ணி அதை டப்பால் அடைக்கிறதுக்காக அந்த மரப்பெட்டியை தயாரிக்கிறாங்கல்ல அவங்களும் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்குள்ள தொழிலாளர் அப்படின்றதுக்குள்ள வருவாங்க. அடுத்து இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவருக்கு சம்பளம் கொடுக்கல அப்படின்னா அவர் தொழிலாளி இல்லை அப்படின்லாம் ஆகாது. அவங்க அப்போ தொழிலாளி அப்படின்ற டேர்ம்குள்ள வருவாங்க. அந்த அப்ரெண்டிஸ் படிக்கிறாங்கல்ல ஒர்க் பண்ணுறாங்கல்ல அவங்களும் தொழிலாளிகளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எம்ப்ளாயர் ஒரு எம்ப்ளாயி அப்படி இருக்காங்க, ஒரு தொழிலாளி ஒரு முதலாளி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரியோட பொறுப்பாட்சியாளர் அதாவது ஆக்குப்பையராக யார் இருக்கலாம் இந்த ஆக்ட் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரியோட ஃபுல் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது அண்ட் ஃபைனல் டெசிஷன்ஸ்லாம் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஆக்குப்பையர், பொறுப்பாட்சியாளர் அப்படின்னு இந்த ஆக்ட் சொல்லுது. இந்த செக்ஷன் வந்து 2N அதுக்கு கீழே தான் வந்து சொல்லுது. இப்போ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அந்த ஃபேக்ட்ரியோட எல்லா கண்ட்ரோலுமே ஒரு மேனேஜர் கிட்ட தான் இருக்குது அப்படின்னா அவர் தான் அந்த ஃபேக்ட்ரியோட ஆக்குப்பையராக இருப்பார். அவங்களோட டியூட்டிஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஒர்க்கர்ஸோட சேஃப்டியை என்ஷூர் பண்ணணும் அண்ட் அந்த ஃபேக்ட்ரியோட மெயின்டெனன்ஸ், அந்த ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணுற சப்ஸ்டன்ஸோட சேஃப்டி, ஹேண்ட்லிங், ஸ்டோரேஜ் இதெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கணும். ஒர்க் என்விரான்மெண்ட்டை பார்த்துக்கணும். ஏதாவது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கேட்டால் அதுக்கு ரிப்ளை பண்ணுறது, இதெல்லாம் அவங்களோட டியூட்டிஸாக இருக்கும். இப்போ சப்போஸ் அந்த ஃபேக்ட்ரியோட ஃபுல் கண்ட்ரோல் வந்து ஒரு ஓனர்கிட்ட இருக்கலாம், இல்லை லீஸ்க்கு விடுவாங்கல்ல அவங்க கிட்ட இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அவங்க தான் வந்து அதோட ஆக்குப்பையர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க கிட்ட தான் ஃபுல் கண்ட்ரோலும் இருக்கணும். இதுக்கு ரிலேட்டடாக 2 கேஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க, ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. நான் வேணால் PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன். ஓகே, இப்போ ஒரு ஃபேக்ட்ரி ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க, நிறைய பேர் வந்து பார்ட்னர்ஸாக இருக்காங்க அந்த ஃபேக்ட்ரியோட ஓனர்ஷிப்க்கு அப்படின்னா அதோட கம்ப்ளீட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கணும்? அந்த ஃபேக்ட்ரி இந்தியாவில் இருக்குன்னா அதோட கம்ப்ளீட் கண்ட்ரோல் வந்து கண்டிப்பாக இந்தியாவில் வசிக்கிற ஒருத்தர்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்றது இந்த ஆக்டுக்கு கீழே இருக்கிற ஒரு ரூல். ஓகே, இப்போ வந்து ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி ஒரு லா வந்து மீறிடுச்சு, இதில் இருக்கிற ஏதோ ஒரு இதை வந்து மீறிடுச்சு அப்படின்னா அதுக்கு யாருக்கு தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னா இந்த ஆக்குப்பையருக்கு தான் வந்து தண்டனை வந்து கொடுப்பாங்க. இல்லை அந்த ஆக்குப்பையர் மேலே எந்த ஒரு குற்றமும் இல்லை அப்படின்னா அவர் வந்து கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணணும் அவர் மேலே வந்துட்டு தப்பு இல்லை அப்படின்னு. இப்படி லைசன்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி வந்து கட்ட போகிறீங்க, ஒரு ஃபேக்ட்ரி அமைக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு.
மாநில அரசுக்கு தெரியப்படுத்தணும். யார் தெரியப்படுத்தணும்? அந்த ஆக்குபையர், பொறுப்பாட்சியாளர் வந்து தெரியப்படுத்தணும். என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். கட்டிட வரைபடங்கள், விபரக்குறிப்புகள் இதெல்லாம் வந்து அனுப்பணும். யாருக்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலைகள் தலைமை ஆய்வாளர், சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ் இவருக்கு வந்து அனுப்பியிருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட்டும் பே பண்ணியிருக்கணும். ஓகே. இப்ப இந்த நம்ம அனுப்பி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குறோம், லைசென்ஸ் வாங்குறோம்ல, அது வந்து 3 மந்த்ஸ்க்குள்ள அவங்க வந்து அங்கீகாரம் கொடுத்திருக்கணும். அப்படி அவங்க குடுக்கல அப்படின்னா, அதுக்கான ப்ராப்பர் ரீசனும் வந்து தெரிவிச்சிருக்கணும். அவங்க அனுமதி மறுத்துட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் 30 டேஸ்க்குள்ள நீங்க மேல்முறையீடும் பண்ணிக்கலாம். நீங்க இப்போ ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க போறீங்கன்னா, ஆரம்பிக்க போறதுக்கு 15 டேஸ்க்கு முன்பா இந்த நோட்டீஸ் வந்து குடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அதுல என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேக்டரியோட பேரு, அங்க அது வந்து எங்க அமைக்க போறீங்க, அதோட உரிமையாளர்கள்லாம் யாரு, எந்த அட்ரஸ், என்ன மேனுஃபேக்சரிங் பண்ண போறீங்க, எவ்வளோ உங்களுக்கான எலக்ட்ரிசிட்டி வந்து தேவை, அதோட மேனேஜர் யாரு, மொத்தம் எத்தனை தொழிலாளர்கள் இருக்காங்க, இல்ல ஏற்கனவே அந்த ஃபேக்டரி இருந்திருக்கு அப்படின்னா, அங்க முன்னாடி லாஸ்ட் 1 இயர்ல எவ்வளோ பேர் வேலை செஞ்சிருக்காங்க, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அனுப்பியிருக்கணும் நோட்டீஸ்ல. இந்த சட்டம் வரத்துக்கு முன்னாடியே அமைக்கப்பட்டிருந்த தொழிற்சாலையா இருந்துச்சுன்னா, இந்த சட்டம் வந்து 30 நாளுக்கு அப்புறம் நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்க, தொழிற்சாலைகளில் சுகாதாரம். எப்படி வந்து அந்த ஃபேக்டரிஸ ஹெல்தியா, ஹைஜீனிக்கா மெயின்டெயின் பண்ணணுங்கிறதுக்காக சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. யாருன்னா, ராயல் கமிஷன் முன்னாடி பார்த்தோம்ல, அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் இந்த ஆக்ட்ல வந்து குடுத்துருக்காங்க. இது செக்ஷன் 11 to 20 அதுல வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து கண்டிப்பா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் மேண்டேட்டரியா ஒரு ஃபேக்டரியில வந்துட்டு அமல்படுத்தி இருக்கணும். அதாவது சுத்தமா இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. டாய்லெட்ஸ், வொர்க் ரூம், ஃப்ளோர் எல்லாமே கிளீனா இருக்கணும். அண்ட் பெயிண்ட் அடிச்சிருக்கணும். அதாவது சுவர்களுக்கெல்லாம் வந்துட்டு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெயிண்ட் அடிச்சிருக்கணும். வாஷபிள் பெயிண்டா இருந்தா 3 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து பெயிண்ட் அடிக்கணும். ஒயிட் வாஷ் பண்றதா இருந்தா 14 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஒயிட் வாஷ் பண்ணணும். இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வேஸ்ட் டிஸ்போசல்லாம் வந்துட்டு கரெக்டா பண்ணணும். ஸோ நோய் கிருமிகள் தொற்றுலாம் வந்துட்டு தடுக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வென்டிலேஷன், ப்ராப்பரான வென்டிலேஷன் அண்ட் டெம்பரேச்சர் வந்து அந்த ஃபேக்டரியில மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அதிகமான டெம்பரேச்சர் வந்து அந்த ஃபேக்டரியில வந்துட்டு வருது. சில ஃபேக்டரிஸ்லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் வந்து அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸால டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அங்கலாம் ப்ராப்பர் வென்டிலேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இடத்துலலாம் டபுள் ரூஃப் போடலாம். இல்லாட்டி ரூஃபோட ஹைட்ட வந்து அதிகமா வந்துட்டு பண்ணா, அங்க வந்து டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் மெயின்டெயின் ஆகும். இதெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டஸ்ட் அண்ட் ஃபியூம். அதே மாதிரி சில ஃபேக்டரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய டஸ்ட்லாம் வந்துட்டு கிரியேட் ஆகும். அந்த டஸ்ட்லாம் வந்து தடுக்கிறதுக்காக ப்ராப்பரான எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி வரும்னா, இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் மூலியமா இந்த மாதிரி டஸ்ட்லாம் ஜெனரேட் ஆகும். அப்படி ப்ராப்பரான இந்த எக்ஸாஸ்ட்லாம் இல்லாத இடத்துல இந்த இன்ஜினே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் வச்சிருக்காங்க. அடுத்து ஆர்டிஃபிஷியல் ஹியூமிடிஃபிகேஷன், அதாவது காற்றோட ஈரப்பதம் இருக்குல்ல, அதை வந்து செயற்கை முறையில அதிகப்படுத்துவாங்க. நம்ம நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குல்ல, அதை வச்சே இந்த ப்ராசஸ் வந்து ஆர்டிஃபிஷியலா பண்ணுவாங்க. அதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ட்ரிங்கிங் வாட்டரா இருக்கணும், அதை ப்ராப்பரா சுத்தம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு செக்ஷன் 15ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இட நெருக்கடி, ஓவர் கிரவுடிங். அதாவது ஃபேக்டரியில வேலை செய்றாங்க அப்படின்னா, நிறைய பேர் வேலை செய்வாங்க. அதுல ஒரு பர்சனுக்கும் இன்னொரு பர்சனுக்கும் நடுவுல எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஏன் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிறைய பேர் ஒரே ரூம்குள்ள ஒரு அடைஞ்ச இடத்துல வேலை செய்யறதுனால அவங்களுக்கு ப்ரீதிங் இஷ்யூஸ் வரும். அதனால ஹெல்த் ஹசார்ட்ஸ் நிறையா வரலாம். அதெல்லாம் குறையணும் அப்படின்றதுக்காக இந்த பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் நடுவுல 14 கன அடி வந்து டிஸ்டன்ஸ் இருக்கணும், ஒவ்வொரு ஒர்க்கிங் ரூம்லையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எத்தனை பேர் அந்த ரூம்குள்ள ஒர்க் பண்றாங்கங்கிற நோட்டீஸ்லாம் அந்த ரூம்க்கு வெளியில ஒட்டியிருக்கணும். இது வந்து செக்ஷன் 16ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ப்ராப்பர் லைட்டிங் வந்து கொடுத்துருக்கணும். ஆர்டிஃபிஷியலா கொடுத்துருக்கணும். ஆர்எல்ஸ் நேச்சுரல் லைட்டிங் வந்து ரூம்குள்ள வர மாதிரி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அமைஞ்சிருக்கணும். வெளிச்சத்தினை கடத்தக்கூடிய கண்ணாடி ஜன்னல்கள் வந்து வச்சிருக்கலாம். அதெல்லாம் ப்ராப்பரா பராமரிக்கணும். கிளார் இருக்காம இருக்கணும். ஸோ அதனால தொழிலாளர்களுக்கு கண் வலி,
ஆர் அது அந்த ஹெல்த் ஹசார்ட்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்காக எல்லா ப்ராசஸும் கரெக்டாக பண்ணியிருக்கணுன்றத செக்ஷன் 17ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பரான ட்ரிங்கிங் வாட்டர் கொடுக்கணும். அந்த குடி தண்ணீர் இருக்கிற இடத்துல இருந்து 20 அடி தூரத்துக்குள்ள டாய்லெட்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது செக்ஷன் 18ல. அதே மாதிரி ப்ராப்பரான லேட்டரைன்ஸ் கழிவறை வந்து இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை ப்ராப்பராக சுத்தம் பண்ணணும். 3 அடி வரைக்கும், தரையிலேருந்து 3 அடி வரைக்கும் அதுக்கு டைல்ஸ் போட்டிருக்கணும் செவரில். அதெல்லாம் பிரிவு 19ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்க ஸ்பிட்டூன்ஸு. ஸ்பிட்டூன்ஸுங்கிறது எச்சில் தொட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, கண்ட இடத்துல எச்சி துப்பாமல் அந்த இடத்த வந்து ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறதுக்காக இது வந்து அமைச்சிருப்பாங்க. எல்லா தொழிற்சாலைகளிலையும் இந்த வசதியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.